Ignore negative. பாத்தீங்கன்னா மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவும் இதுதான் இருக்கும். பார்ப்போம். அது மாதிரிலாம் பிக்சர்லாம் நல்லா பேக்கிங்லாம் செம்மையா இருக்கு. உள்ளதான் நம்மளோட நம்ம என்ன வாங்கினாலும் டிஜிடெக்ல தான் யூஸ் பண்றோம். நம்மளோட கிம்பிளும் டிஜிடெக் தான், லைட்டும் டிஜிடெக் தான். லைட் டிஜிடெக் தானே? ஆமா, லைட்டும் பாத்தீங்கன்னா டிஜிடெக் தான், கிம்பிளும் டிஜிடெக் தான். நம்மளோட ஒயர்லெஸ் மைக் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்றேன். ஒயர்லெஸ் மைக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை. ஒரு நல்ல கேமரா ஒன்று வாங்கி யூஸ் பண்ணணும், இன்னொன்னு ஒயர்லெஸ் மைக் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒயர் மைக் எடுத்துட்டு போவோம். அந்த ஒயர் மைக்கை பிச்சு எடுத்து ஐயோ அது கடுப்பாவும். எனக்கும் சுந்தருக்கும் இதுல நிறைய இடத்துல சண்டையா இருக்கு. அது ஒழுங்கா சுட்டி வையாண்டா, அது எவ்வளவு சுத்தரம் சிக்க ஆயிடுதுடா, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு. இப்போ நம்ம ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கடைசியா சொல்றேன். சரி, இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிஜிடெக் இந்த மைக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மைக் வாங்கணும், இந்த மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மைக் இப்ப என் கையில இருக்கு. செம்மையா இருக்கு. இத பாருங்க, இந்த லுக்க மட்டும் பாருங்க. இது நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன், நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்தா வாங்கினேன். ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க 5க்கு. ஒரு இடத்துல பிரிக்கிறானா? இந்த மாதிரிலாம் எவனா பிரிப்பானா பாத்துங்க. ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், வின் மாஃப் பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. கேபிள் பாத்தீங்கன்னா 2-in-1 கொடுத்துருக்காங்க. 2 மைக் இருக்கும். அந்த 2 மைக்கும் ஒரே யூஎஸ்பில சார்ஜ் போடுற மாதிரி பின் கொடுத்துருக்காங்க. அதை நான் உள்ள காமிக்கிறேன். டிஎஸ்எல்ஆர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கேமராவோட கனெக்ட் பண்றதுக்கு. மானிட்டர் இன்டர்ஃபோன், அதாவது ஹெட்போன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ல வர சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு பாக்கிறதுக்கு. டைப் சி கேபிள். சரி, உன்னை பிரிக்கலாமா? நல்லா இருக்கு கிளைமேட், ஜாலியா அப்படியே மழை பெஞ்சிங்கன்னு. ஒரு டீ சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு டீ சாப்பிட நல்லா இருக்குமா? டீ சாப்பிடலாம். ஐயோ ஐயோ பவுச்ச பாருங்க. என்ன கலர்? டிஜிடெக்ல எனக்கு பிடிச்சதே இவங்க பவுச் தாங்க. ஒரு ரொம்ப சேஃபா கொடுப்பாங்க. கிம்பிள் கூட பாத்தீங்கன்னா கிம்பிளோட பவுச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட பவுச் ஒரு சின்னமா ஒரு காம்பாக்டா இருக்கு, நல்லா இருக்கு. டிஜிடெக் அழகா போட்டு கொடுத்துருக்காங்க. ஜிப் இருக்கு, ஜிப்ப தரப்போம். கேஸ் டிஜிடெக்னு சொல்லிட்டு அழகா போட்டு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது 2 தான் பாத்தீங்கன்னா மைக்கு. வேற என்ன, வின் மாஃப் நான் சொன்ன பாத்தீங்கன்னா வின் மாஃப் கொடுத்துருக்காங்க. 2 வின் மாஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வின் மாஃப்ன்றது எதுக்குன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும் போது சுத்தி காத்தடிக்கிற சவுண்ட்லாம் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாது, வின் மாஃப். அடுத்து யூஎஸ்பி சி டைப் கேபிள். இந்த கேபிள் பாத்தீங்களா, இந்த கேபிள் பாருங்க. ஒரு பக்கம் யூஎஸ்பியாவும் 2 பக்கம் சி டைப்பும் இருக்கு. அதாவது அந்த மைக்கை சார்ஜ் பண்றதுக்காக. ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1-2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குன்னா, அந்த மைக்ல ஆடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மைக்ல கனெக்ட் பண்ணி நம்ம லைவாவே கேட்டுக்கலாம். கேமராக்கு கனெக்ட் பண்றதுக்காக ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மொபைல் டு மைக் இதை கனெக்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 2மே சி டைப் கொடுத்துருக்காங்க. ஐபோன் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா ஐபோன்ல கனெக்ட் பண்ணோம்னா ஐபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு கியூட்டா இருக்கு, சின்னமா செம்மையா இருக்குல்ல. அதாவது எப்படி நான் ரொம்ப நாள் கனவா, அது பார்க்கும் போதே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வருது. இப்ப நான் தூர வார்த்தைனா நான் உங்களுக்கு லொகேஷனை மாத்தி உள்ள போடுறேன். மேல மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா கீழே சுந்தரோட பெட்ரூம்ல வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு குரங்கு மாதிரி ஒன்று வரும். இது பார்த்தா நான் வாங்கி கொடுத்தோம். இந்த மைக்கை கையில எடுத்துடலாம். சார்ஜிங் ஒண்ணு, இது ஒரு லிங்க் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுன்னு சொல்லி தெரியல. மைக்கு எக்கோ. இது பாத்தீங்கன்னா ரிசீவர். இது அதாவது இதுல இருந்து பேசுற சவுண்ட் பாத்தீங்கன்னா இது வழியா தான் போனுக்கு போகும். இதுதான் ரிசீவர். பாக்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கு. பட் இதுல வால்யூம் பட்டன் ஒன்று இருக்கு, பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு.
அதே மாதிரி ஹெட்செட் போடுறதுக்கு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா விண்ட்ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாய்ஸ் நாங்க கேட்டுட்டு இருக்கு. இப்போ மைக் இந்த மைக்கு போட்டு எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும் பாருங்க. ஓகே, இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆன வாய்ஸ்க்கும் இப்போ ரெக்கார்ட் ஆன வாய்ஸ்க்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இன்டோர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேன் ஓடிட்டு இருக்கு, பிளஸ் ரூம் ஃபுல்லா அடைச்சிருக்கு, லைட்டா உங்களுக்கு எக்கோ ஆகலாம். வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. நம்ம மைக் இங்கே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த கேப்பில் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்றத பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். கொடை பிடிச்சின்னு வீடியோ பண்ணுறவங்க சரியான மழை, ஏதோ புயல் வருதான் செவ்வாய்க்கிழமை. இது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. இப்போ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியே நடந்து போகிறேன், எங்கே போகிறேன்லாம் தெரில. என் பக்கத்தில் நாய் மாடு எல்லாம் இருக்குது. நம்ம கேமராமேன் நாங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கா போல். பரவாயில்ல, நீங்களும் கூட வராதிங்க பழைய மைக்கை நினச்சிக்கிட்டு. இப்போ நம்ம மைக்கை அப்டேட் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாடு என்ன ஒரு மாதிரியாக பாகுது. எதுக்காண்டி அப்படி பாகுதுன்னு தெரில. இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா சுந்தர் காதில் ஒரு ஹெட்செட்டாக கேட்டுட்ருக்கு. ஹெட்செட் கேட்குதா ப்ரோ? கையாட்டு. ஓகே, அவன் கையாட்டுறான். இப்போ நான் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்? செய்தி சரி, ஓகே, செய்தி வாசிப்பாளர் மாதிரி இருக்கட்டும். கேக்குதா? இப்போ கேக்குதா? கேக்குதா? இப்போ கேக்குதா இல்லையா? கேட்கலையா? செக் செக். கேக்குதா? கேட்கல இல்ல 30 இல்லையா? கேக்குதா? கிளாரிட்டியா கேக்குதா? கிளாரிட்டியா கேக்குதா? கேட்கலையா? கம்மியா கேக்குது. வாண்டுறியா? வரவா? இப்போ வராத, நீ அங்கேயே நில்லு. நல்லா கேக்குதா? மழை பெய்யறதுனால இங்கே கரெக்டாக கேட்கலையா என்னன்னு சொல்லிட்டு தெரில. பார்க்கலாம். இப்போ கிளாரிட்டி நல்லா இருக்கா? பேச கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஆனால் அங்கே போனால் கேட்கல. வரேன், நான் மறுபடியும் பின்னாடி போகிறேன். கேட்குதான்னு பாரு. கேட்குதா? செக்கிங் செக்கிங். ஹலோ ஹலோ ஹலோ. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப். கேட்கல கேட்கல. கேட்குதா? 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 நல்லா கேட்குதா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், நான் டேர்ன் திரும்பிடுறேன். அந்த பக்கம் போகலாம். டேர்ன் திரும்புகிறேன். அங்கே எப்படி கேட்குதுன்றத பாரு. இப்போ உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சரியான மழை, தண்ணி வர தேங்கிட்டு இருக்கு. மேலே ஒரு நாய் கத்தின்னு கிடக்குது. அதை மேலே திருப்படா கேமராவை. தலையை மட்டும் வெட்டுனு. ஏய், ஒரு தைரியம் இருந்தால் கீழே வா. கீழே வா பார்ப்போம். கீழே வா. நான் முறைக்கிறேன். கீழே வா. கீழே வா. எனக்கு பயம்லாம் இல்லை. இங்கே நில்லு. கேக்குதா? ஹலோ செக்கிங் செக்கிங். நாய் கொண்டா கம்னு. செக்கிங் செக்கிங். ஹலோ செக்கிங் மைக் செக்கிங். 1 2 3. கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? நல்லா கேக்குதா? வராதிங்க ப்ரோ. டர்ன் திரும்பிட்டு கேக்குதான்னு பார்க்கணும். வெல்கம் டு நல்லா யோசி. எல்லாரும் எப்படிங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ நம்ம எங்கே வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுந்தர் வீட்டாண்ட தாங்க மைக் செக் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக இதை சொல்லி நான் உங்களுக்கு மொக்க போட்டுன்னு இருக்கேன். இது எப்படி இந்த மொக்க கேட்குமா கேட்காதா எனக்கு ஒன்றும் தெரில. பட் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு போய் எப்படி கேட்குதுன்னு தெரில. அங்கெல்லாம் கட்டாச்சு. கேட்கலையா? கேக்குது. அப்படியே எப்படிங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. இப்போ நான் அப்படியே கவுண்ட் வச்சுட்டு போறேன். எத்தனை கவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30 31 32 33 34 35 36 37 38 38க்கு அப்புறம் என்னடா வரும்? 38க்கு அப்புறம் 40ஆ? 38க்கு அப்புறம் 39ஆ? 39 40 41 43 44 45 40 9க்கு வரேன். கேக்குதா? 42 ஜூம் பண்ணு. அதான் சைலண்டா இருக்கான். கேக்குதா?
ப்ரோ கேட்கல, உண்மையாக கேட்கலையா? கேட்குதா? நீ கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறா, நான் தானே மைக்கில் பேசுகிறேன். நான் பேசுறது உனக்கு கேட்குதுடா அங்கே ஸ்பீக்கரில் ஹெட்செட்டில். நீ பேசுறது எப்படா கேட்கும்? நீ கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறா. ஆக்ஷன் மட்டும் நல்லா பண்ணுறாங்க இவன். ஏய், கேமராவில் உன் வாய்ஸ் கேட்கும்னு சொல்லிட்டு நீ பாட்டு நாங்கள் பேசிட்டு இருக்காது. உன் வாய்ஸ் கேட்காது, என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். செக்கிங் 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 மைக் செக்கிங். 40னா கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40. இப்போ இந்த விண்ட்ஷீல்டு எடுத்துகிட்டு ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூமில் வைங்க. இப்போ இந்த விண்ட்ஷீல்டு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எடிட் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஓகே. 40 அடி வரைக்கும் கேட்குதுன்ற மாதிரி நம்ம கேமராமேன் சொன்னார். பட் ஒரு 35 அடி இதுக்கு வச்சுக்கலாம். 35 அடி வரைக்கும் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். மிஸ்டர் பாம்பு